கலைஞரோடு சற்று 50 ஆண்டு காலத்துக்கு மேல் இருந்தவன். தளபதி அவர்களை நான் இளம் பிராயத்திலிருந்து அறிந்தவன். ஆனாலும் நானே இன்றைக்கு வியக்கிற அளவுக்கு, போற்றுகிற அளவுக்கு, சல்யூட் அடிக்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய பணியை ஆற்றுவதை பார்த்து மெத்த பெருமைப்படுகிறேன். காரணம், அவர் கலைஞரிடத்தில் பணியாற்றியவர். அதே போன்று இந்த அடுத்து இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார். அப்படி வருகிற பொழுது இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்கிறேன், தலைவர் பெற்ற பேரும் புகழை விட, ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி அவர்கள் பெறுகிற பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் பெறக்கூடியவர் என்னுடைய தம்பி உதயநிதி. இன்றைக்கு இரண்டை கருப்பு சிவப்பு சொல்கிறார்கள். தமிழ்நாட்டின் தேசிய சின்னம் அதுதான். அதில் இருக்கிற என்ன கருப்பு சிவப்பு இருண்டு இருக்கிற இடத்திலெல்லாம் ஒளியேற்றுவதற்கு தான் சிகப்பு போட்டிருக்கிறோம். அந்த சிகப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் காலையிலே உதிக்கின்ற ஒரே சூரியனுடைய நிறத்தில் இருக்க வேண்டும். ஆகியனாலே அண்ணா அவர்கள் ஒரே சூரியனையும் கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த ஒளி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் இருளை அகற்றுதோ அப்படி நாம் சமுதாயத்தை ஆற்றுகிறபடி கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த நாடு பெரிய வேண்டும். கருப்பு சிவப்பு கொள்கையை தாங்கி களத்தில் பணியாற்றும் இளைஞரணி பட்டாளம் இங்கே கூடியிருப்பதை பார்க்கும்போது திருவள்ளூர் கோட்டமே திராவிட கோட்டமாக மாறியிருப்பதை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோட 75ஆம் ஆண்டு பயணத்தை நினைவு கூறக்கூடிய இந்த விழாவிற்கு அறிவு திருவிழான்னு உதயநிதி பேர் வச்சிருக்கிறார். இதை விட பொருத்தமான தலைப்பு வேற இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். வள்ளுவர் கோட்டத்தில் என்ன சொல்றேன், தம்பி உதயநிதியோட கொள்கை பிடிப்பு மிக்க செயல்பாடுகளை பார்க்கிறப்போ ஐயன் வள்ளுவர் சொன்னாரு, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல்லேன். அந்த குரலுக்கேற்ப தம்பி உதயநிதி செயல்படுகிறார்னு பெருமையோடு சொல்றேன். ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு திமுக தான். இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது. இந்த வரலாற்றையும் நம்மோட கொள்கையையும் தம்பி உதயநிதி இளைய தலைமுறையினர் கொண்டு சேர்த்ததால் தான், சேர்க்கிற காரணத்தால் தான் இளைஞரணி செயலாளராக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் தந்தை பெரியார் செய்த பணி, பேரறிஞர் அண்ணா செய்த பணி, கலைஞர் செய்த பணி, நான் விரும்பும் பணி. இதை உதயநிதி செய்கிற காரணத்தால் தான் தந்தை என்பதை விட இந்த இயக்கத்தோட முதன்மை தொண்டர் என்ற வகையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திராவிட இயக்கத்துக்கு சார்பானவங்க மட்டும் இல்லை, இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்கணும். அன்னை சோனியா காந்தி முதல் அகில இந்திய தலைவர்கள் அனைவரும் தங்கள் பார்வையில் நம்மை அளவிட்டு எழுதியிருக்காங்க. இதில் ஒரு மாநில கட்சியை அகில இந்திய தலைவர்களும் மற்ற மாநில தலைவர்களும் புகழ்ந்து எழுதுகிற சாதாரணமாக எங்கே நடந்துடாது. இந்தியாவே போற்றும் இயக்கமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்கு. இந்த சாதனைகளும் வளர்ச்சியும் தான் பலருடைய கண்களை உறுத்துது. நாம் பேசும் சமூக நீதி, சுயமரியாதை, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி ஆகிய கருத்துக்கள் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கு பரவிடுச்சு. என்னடா இந்த தமிழ்நாட்டிலே முடக்க நினைச்சா இந்தியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு கோவப்படுறாங்க. நான் பெருமையோடு சொல்றேன், இந்த அறிவு திருவிழா திராவிடம் வெல்லும், அதை காலம் சொல்லும் என்கிற அந்த முழங்கக்கூடிய திருவிழா இது. இந்தியாவின் ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் காக்க 2019 முதல் தொடரக்கூடிய நம்முடைய பயணம் 2026 மாபெரும் வெற்றியை பெறும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும். தந்தை பெரியாரின், பேரறிஞர் அண்ணாவின், தலைவர் கலைஞரின், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொள்கை வாரிசுகள் இருக்கும் வரை தமிழ்நாடு தலைக்குனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். புத்தன் அறிவியக்கத்தை தொடங்கினார். அதைத் தொடர்ந்து ராமசாமி பெரியார் அறிவியக்கத்தை தொடங்கினார். அறிஞர் அண்ணா அவர்கள் இங்கே கழகத் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தலைமை கழகத்திற்கு அறிவகம் என்று பெயர் சூட்டினார். அன்பகத்தை அண்ணா அவர்கள் திறந்து வைத்து அறிவில் இருந்து அகந்தையும் பிறக்கும், அன்பும் பிறக்கும் என்று பேசினார்கள். ஆகவே அறிவியக்கத்தைச் சேர்ந்தவர்களான நாம் அறிவு திருவிழா நடத்துவது ஒன்றும் வியப்பானதில்லை.
திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய பிறகுதான் பேச்சிற்கான வலிமை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கப்பட்டது. மக்களுக்கான கருத்துக்களை கொண்டு சேர்க்கின்ற பணியை முழுமையாக செய்த இயக்கம் திராவிட இயக்கம்தான். அதனால்தான் காலையிலே சொன்னார்கள், இது அறிவு இயக்கம், அறிவு இயக்கம் என்று. இன்றைக்கும் இளமை குறையாத ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் மொழி என்கின்ற பெருமை நமக்கெல்லாம் இருக்கு. வயது ஏற ஏற இளமை திரும்புகிறது என்று தமிழுக்கு எப்படி நமக்கு இளமை இருக்கிறதோ அதே போல ஒரு இளமை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம் இந்த இந்திய பூபாகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் 75 வயதையும் தாண்டி இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கும் அது இளமையோடு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த விழாவை கூட இந்த தலைப்பில் தாய் கழகம் நடத்தாமல் இளைஞர் அணி அதை நடத்துவது என்பது சால பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கு பல்வேறு சக்திகள் இந்த திராவிட உணர்வுகளை, இந்த டிராவிடியன் ஸ்டாக்கை ஒழிப்பதற்காகவே தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவியிருக்கிறார்கள். RSS பயிற்சி முகாம் தமிழ்நாடு பூராவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இளைஞரணியின் சார்பாக இது போன்ற பாசறைகளை நடத்தி திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகளை இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி ஒரு வார காலம் இது நடைபெற இருக்கிறது. நான் 2006 சட்டமன்ற தொகுதியில் கலைஞரால் திருவல்லிக்கேணி தொகுதியில் நிறுத்தப்பட்டேன். நான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அப்போ ஜெயலலிதா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த தேர்தல் அறிக்கையை நான் தான் எழுதினேன். கலைஞர் அந்த விழாவிலையும் என்னை உட்கார வச்சிருக்காரு. நிருபர்கள் கேட்குறாங்க கலைஞரை பார்த்து, ஜெயலலிதா நீங்கள் காலையில் பத்திரிக்கையில் பார்த்தீங்களே, இது இறுதி யுத்தம்னு சொல்கிறாங்களே உங்கள் கூட அப்படின்னு. கலைஞர் சொல்கிறார், திராவிட இயக்கத்தை எந்த யுத்தத்தாலும் அழித்து விட முடியாது. இதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். இந்த இறுதி யுத்தத்தில் கூட நாங்கள் தான் வெற்றி பெறுகிறோம் இருக்க சொல்லலாம். கலைஞர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் யாருக்கும் திராவிட இயக்கத்தை அடிப்படை